ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் எவ்வளோ நீட் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த மார்க்ஸ்க்கு எனக்கு காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்னால் எம்பிபிஎஸ் படிக்க முடியாதா, இல்லை என்னால் பிடிஎஸ் படிக்க முடியாதா, இந்த மாதிரி உங்கள் மைண்டில் நிறையா ஒரு டென்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்படி இருந்தாலும் உங்களோட மார்க் என்ன பேசிஸில் வருதோ அது பொறுத்து உங்களுக்கு காலேஜஸ் அண்டு காலேஜ் ஃபீஸ் டிட்டர்மைன் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் என்ன கோர்சஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான அட்மிஷன் என்ன பேசிஸில் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு 129 மார்க்ஸ் எபோவ் நீங்கள் எடுத்திருக்கீங்க நீட்டில் அப்படின்றது. ஸோ பாருங்கள், 129 மார்க்ஸ் நீங்கள் ரொம்பவும் ஒரு கம்மியான மார்க்ஸ். பட் இருந்தாலும் உங்களுக்கு நிறையா பிளேசஸில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரியான ரீஜன்ஸ். இது இல்லாமல் இன்னும் அதர் வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேயும் உங்களால் படிக்க முடியும். அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஃபீஸ் பாருங்கள், உங்களுக்கு 21 lakh சார்ஜ் பண்ணுவாங்க டியூஷன் ஃபீஸு. ஸோ இது நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட மார்க் கம்மியாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் உங்களால் அதிகமாக ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, கண்டிப்பாக எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட மார்க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்றது, பட் ஏதோ என்னால் மணி பே பண்ண முடியும், மணி என்கிட்ட சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எபோவ் நீங்கள் 200 மார்க்ஸ், ஸோ 129 மார்க்குக்கு 21 lakhன்ற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் எபோவ் 200 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்களுக்கு ஒரு 20 lakh சார்ஜ் பண்ணுவாங்க டியூஷன் ஃபீஸு. ஸோ இது 20 lakh டியூஷன் ஃபீஸ். அதே மாதிரி பாருங்கள், 129க்கு 21 lakh. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தமிழ்நாடு மற்றும் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ்லேயும் நம்மளால் இந்த ஆப்ஷன்ஸே பண்ண முடியும். ஸோ யூபி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் யூபியில் இதோட நம்ம கம்மியான ஒரு ஃபீஸ்லேயே பண்ண முடியும். முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் அதை சுற்றி இருக்க ஸ்டேட்ஸில் இருக்கிற சம் அதர் காலேஜஸ்லேயும் நம்மளால் இந்த நீட் அட்மிஷன் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் நீட் இவ்வளோ ஸ்கோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்மளால் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் நீட்டில் எபோவ் 300 மார்க்ஸ் போயிட்டீங்க, ஸோ 300 மார்க்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களால் 9 lakh to 16 lakh இந்த மாதிரியான ரேஞ்சஸில் உங்களுக்கு ஃபீஸ் அவைலபிளாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயே உங்களால் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். ஸோ இப்படியும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாமே என்ன அவங்க கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் மார்க்ஸ் இருந்தால் போதும். ஒரு சில காலேஜஸ் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பட் ஈவன் தோ ஃபீஸ் உங்களுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீட் எபோவ் நீங்கள் 400 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது 9 lakh to 13.5 lakh இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களோட ஃபீஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் காலேஜஸ் உங்களுக்கு ஃபீஸ் டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பெரிய ப்ரைவேட் காலேஜஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் காலேஜஸில் கூட உங்களால் போய் படிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. பட் இப்போது நீங்கள் இந்த மாதிரியான நீட் ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸில் வரீங்க, ஒரு 400 எபோவ் இருக்கீங்க, 500 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒவ்வொரு காலேஜஸ், ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் இந்தியா லெவலில் சம் அதர் ஸ்டேட்ஸில் நம்ம இந்த ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மார்க்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் என்ன மாதிரியான கோர்ஸஸும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது நீட்டில் நீங்கள் 500 மார்க் எபோவ் எடுக்கிறீங்க அப்படின்றது 4.5 lakh to 5.4 lakh இவ்வளோ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஸோ அந்த விஷயமும் நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் ஒரு கம்மியான ரேஞ்ச். உங்களோட மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது ஃபீஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஸோ 600 எபோவ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது 20,000 டியூஷன் ஃபீஸ்லலாம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நீட்டு எபோவ் 600 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக 20,000 ஃபீஸ்க்குலாம் மெடிக்கல் நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜும் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஃபைனலாக 600 நீட் எபோவ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 சொன்னது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதிகமாக நீங்கள் 600க்கு மேலே நீட் மார்க்ஸ் வச்சுருக்கீங்கிறது கண்டிப்பாக நம்மளை இது பண்ணுங்கள். கம்மியான ஃபீஸ்லேயே உங்களுக்கு காலேஜஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் நீங்கள் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மார்க்ஸில் என்ன ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸில் வரீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களால் இவ்வளோ ஒரு ஃபீ பேமெண்ட் பண்ணி கண்டிப்பாக எம்பிபிஎஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக
இன்னும் ஃபர்தர் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் என்கிட்ட தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்து இது ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கான ஃபீஸ். ஸோ அது ஒரு விஷயம் இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். பெர் இயருக்கான ஃபீஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீஸை தவிர்த்து நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ்லேயும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நம்ம வந்துட்டு ஒரு சில கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம காலேஜஸ் தான் அட்மிஷன் பண்ணுறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். எஸ், மொத்தம் நம்ம நிறையா காலேஜஸில் வந்து பண்ணுறோம். ஸோ நிறைய ஒரு 10 நம்பர் ஆஃப் காலேஜஸில் வந்து அப்ராடில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முக்கியமாக வந்துட்டு ஓஷ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, இது வந்து கசகஸ்தானில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஃபாரின் தான். இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருமே வேல்யூஸ் வந்து இங்கே டாலரில் இருக்குது, நம்ம வந்து ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணல. ஸோ ருப்பீஸ்க்கு இது கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,65,000 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து சார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ்ஸு, உங்களுக்கு சாப்பாடுக்கு, அதுமாதிரி லைப்ரரி ஃபீன்னு அது தனியாக சார்ஜ் பண்ணால், லைசன்சிங் எக்ஸாம், கோச்சிங் ஃபீஸு அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த 6,500 வந்துடும். பட் நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு தான் இந்த ஃபீஸ் வந்து கட்டுவீங்க. உங்களுக்கு செகண்ட் இயர் டு 5th இயர் வந்து ஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கணும்னாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபீஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபீ எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் ஒரு 5 இயர் போய் படிக்க போகிறீங்க அப்படின்றது ஒரு அரௌண்ட் 30 lakh to 35 lakhல வந்து உங்களால் படிச்சுட்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ் வேல்யூ மாதிரி. பட் இருந்தாலும் பர் இயருக்கான ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத இங்கே வந்துட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ செகண்ட் இயர் டு 5th இயர் நம்ம பார்க்கும்போது அப்படியே டோட்டலாக உங்களுக்கு $3,400 டியூஷன் ஃபீஸ் வந்து வந்துடும். இதில் டியூஷன் ஃபீஸ் ஒவ்வொரு இயருக்கும் 3,400. அதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 1,500 வந்துடும். ஸோ இது ரெண்டும் காம்பினேஷனாக நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இயரும் பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு சேம் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீ, மெஸ் இது எல்லாமே கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் விசா எக்ஸ்டென்ஷன் ஃபீஸும் உங்களுக்கு அந்த செகண்ட் இயர் டு 5th இயருக்குள்ளே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இது இல்லாமல் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் ஃபீ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அட்மிஷன்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் ஒரு 1.75 lakh நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஃபீல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி தரது, டாக்குமெண்டேஷன், அது இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட்டுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் விசா, நீங்கள் 5 இயர் அங்கே போய் இருக்கிறதுக்கான ஸ்டடி விசா, இந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பல்ஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீ, செகண்ட் இயர் டு 5th இயர் ஃபீ, அந்த ஃபீல என்னென்ன கவர் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்மிஷன் ப்ராசஸ் ஃபீ, மற்ற நோட்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி கசகஸ்தான், இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கசகஸ்தான் ரிப்பப்ளிக், அங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ் பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபிலிப்பைன்ஸ் பாருங்கள், ஃபிலிப்பைன்ஸில் இருக்க உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீஸும் வந்துட்டு இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபீஸ் ஏற்ற மாதிரி காலேஜஸ் படிக்கலாம். பட் அப்ராக்சிமேட்டாக நான் சொன்னபடி 30 to 35 lakh இது வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் மெடிக்கல் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் நான் ப்ரீவியஸ்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதர் ஸ்டேட்டில் இருக்க மெடிக்கல் காலேஜஸ், மெயின்லி உத்தரப்பிரதேஷ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். உத்தரப்பிரதேஷில் அரௌண்ட் நமக்கு மோர் தென் ஒரு 15 காலேஜஸ் கிட்ட வந்து லிங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சரௌண்டட் ஸ்டேட்ஸ்லையும் அதர் ஸ்டேட்ஸ்லையும் ஆல் ஓவர் இந்தியாலையும் ஒரு சில காலேஜஸ்லையும் நம்ம அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அங்கேயும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும், தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே நான் வந்துட்டு இந்த யூபியில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யூபியில் வந்துட்டு அட்மிஷன் வந்து பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அது இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிடிஎஃப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் நீட்ஸ் வந்து கம்மியான மார்க் எடுத்தாலும் உங்களால் படிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பூஸ்டப் வீடியோவும் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்ன மாதிரியான காலேஜஸ் இதாக இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தர் நீட் முடித்து மார்க்ஸ் எடுத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.